சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். சில பெண்கள் மாப்பிள்ளை பத்தி நல்லா தெரிஞ்ச கல்யாணத்துக்காக கழுத்து நீட்டுறாங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்கள சேர்ந்து 2 குடும்பங்களும் குற்றங்கள் கண்டுபிடிச்சி வாக்குவாதம் பண்ணி கணவன் மனைவி பிரிவை மேலும் வளர்த்துறாங்க. இப்படிதான் ஒரு கணவன் மனைவியும் அவங்களோட குடும்பத்தோட இங்க வந்திருக்காங்க. என்னென்ன பார்ப்போம். என் பேர் திருக்குமார். நான் வேசாரப்பிலேருந்து வரேன். என் குடும்பத்தோட நான் பேசுவதெல்லாம் நிஜம். வணக்கம். வணக்கம். திருக்குமார் கல்யாணம் எப்பாச்சு? 3 வருஷம் கொஞ்சம் நாள் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 2012 கல்யாணம் ஆச்சு. அம்மா பார்த்து பொண்ணா இல்ல லவ் மேரேஜா? அம்மா பார்த்துக்கிறேன். ஓகே. ஸோ வீட்டில் பெரியவங்க பார்த்து செஞ்சு கொடுத்த கல்யாணம். வீட்டில் நீங்க ஒருத்தர் தானே? 3 பேர் இருக்கேன் மேடம். 3 பேர்னா யார் யாரு? தங்கச்சி, தம்பி, நான். ஓகே. ஸோ நீங்க தான் மூத்த பையன் வீட்டில். அப்போ கல்யாணம் ஆகி பிரச்சனை என்ன வந்தது? பிரச்சனை எதுவுமே இல்லை. அவங்க தான் பிரச்சனை பண்ணிக்கிறான். அவங்க என்ன பிரச்சனை பண்றாங்க? தண்ணி அடி பண்ணிட்டு சரி. என்னை ஒரு சென்டரில் பிடிச்சி கொடுத்தாங்க. சரிங்க. பிடிச்சி கொடுத்தான்னு தெரியும். நான் வரும்போது அவங்க இல்லை. உங்க அம்மா வீட்டுக்கு போய் எவ்வளவு நாள் ஆகுது? நான் போனேன். வீட்டில் வந்து பார்த்தா அவங்க இல்லை. உடனே எங்கள் அம்மாண்ட கேட்டேன், ஏதாம்மா அது போல் செஞ்சுன்ட்டு. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, போய் பார்க்க போய்கிறாரு. நான் சரி அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன், அம்மாவுக்கு எப்படி இருக்குதுண்ணா? அம்மாவுக்கு பரவாயில்ல அப்படின்ச்சு. சரிண்ணா நான் வருவான்னு கேட்டேன். நீ எல்லாம் வராதுன்னு ஒரு கோபமாக பேசினாங்க. அதோட ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு? அது 25 நாள் ஆகுது. இப்போ வீட்டுக்கு போய் 25 நாள் ஆகுது. பட் இந்த 4 வருஷம் கல்யாணத்தில் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்களா? ஃபஸ்ட்டு 1.5 வருஷம் சண்டை போட்டுன்னு போயிட்டு இருந்தா. நல்ல மாரி கல்யாணத்துக்கு போனாங்க. கல்யாணத்துக்கு போய் இவன் மட்டும் வீட்டுக்கு வந்தான். அவள் வரல. கேட்டதுக்கு அந்த பொண்ணு கல்யாணத்தில் மொய் காசு தகராறில் என் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சுமா அப்படின்னா. அதோட சரி நானும் போய் கூப்பிட்டேன். அவள் வர மாரி இல்லை. 1.5 வருஷம் பொறுத்து நான் போய் கூட்டின்னு வந்தேன். அவளை கூட்டின்னு வந்து மரமேல நகரில் தங்கச்சி வீடு இருக்குது. தங்கச்சி வீட்டில் இவன் என்ன சொன்னால், நான் வேலை செய்துக்கிறேன் இந்த 1.5 வருஷத்துக்கு, எனக்கு பிஎஃப் காசு வரணும், அதை வாங்கின்னு வரேன். நான் ஞாயிற்றுக்கிழமை கூட்டின்னு வந்தேன். கூட்டின்னு வந்ததும் இவன் வேளாங்கண்ணிக்கு போவான் நடப்பாதை. அது போகிறதுக்கு 2 நாள் இருக்குதுன்னு நம்ம கூட்டின்னு வந்துடலான்னு போனதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டின்னு வந்தேன். இவன்மா திங்கள் செவ்வாய் நான் வேலையை எழுதி கொடுத்துட்டா கொஞ்சம் நாள் பொறுத்து கூட காசு வரும், நான் புதன்கிழமை வந்துடுறேம்மா அப்படின்னா. சரி, புதன்கிழமை நீ வந்து என்னை கூட்டின்னு போகணும். அங்கே ஞாயிற்றுக்கிழமை விட்டு வந்தேன். திங்கக்கிழமை இருந்தால் செவ்வாய்க்கிழமை வேலைக்கு எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் ஏற்றி விட்டுக்கிறாரு. விட்றது இட்டுன்னு வருது இந்த 2 நாளாக. அன்றைக்கி அதேமாரி விட்டுக்கிறாரு. இவன் வரல, வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வந்தது, பாப்பா இன்னும் வரல. என்ன அப்போ நம்ம என்ன பதில் அவங்களுக்கும் சொல்லணும், இங்கேயும் சொல்லணும் அப்படின்னா அந்நேரத்துக்கு பாட்டு ஓடினேன். வண்டி பிடிச்சின்னு போனாக்கா எங்கெங்கேயோ சுற்றி பார்த்தா இவ இல்லை. அவங்க அம்மா வண்டி நீட்டாக ஊருக்கு போய் இந்தமாரி பொண்ணு வேலைக்கு போச்சு காணுமே, இங்கே வந்தாலான்னு கேட்டேன். நீ தானே கூட்டின்னு போனேன், நீ தான் எனக்கு பதில் சொல்லணும் அவங்க அம்மா சொன்னான். சரி நான் சொல்லணுன்னே எனக்கு ஒரு பதட்டமாகிடுச்சு. திரும்ப தங்கச்சி வீட்டில் தங்கிட்டு மறுநாள் காலையில் 5 மணிக்கு இவ வேலை செய்கிற கம்பெனியெல்லாம் தெரியாது, ஒரு கம்பெனியாக திண்டிவானம் மட்டும் போய் தேடின்னு வந்தேன். இல்லை இவ. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு இவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கேட்டாங்க. இல்லை அவங்க பெரியம்மா வீட்டில் போய் பார்த்தேன். இருக்கிறவங்கள இவங்க அம்மாவும் தேடுறாங்க. தேடி இவ இல்லை. 15 நாள் பொறுத்து நாங்கள் ஊட்டியில் இருக்கிறோம். அப்போ இவங்க அம்மா சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி, அந்த பொண்ணு இருக்கிறாம்மா ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தாலாம். நான் அப்போ வந்து ஓலை வீடு ஒழுகுது, வீடு கட்டிட்டு நீ கூட்டின்னு போ அப்படின்னாங்க. அந்தமாரி நான் இந்தமாரி இருக்கிறேம்மா ஊட்டியில், நான் வந்து வீடு கட்டிக்கிறேன். அதேமாரி வந்து வீடு ஓலையை மாற்றிட்டு போய் கூட்டின்னு வந்தேன். வருவே இல்லை கொஞ்சம் சீக்கிரத்தில் 3 மாதம் பொறுத்து அவங்க அம்மாவை ஃபோன் பண்ணி வந்து எதனா சொல்லி கூட்டின்னு போம்மா நீ அப்படின்னாங்க. சரின்னு எங்கள் தங்கச்சியை கூட்டிக்கின்னு வீட்டுக்கு போனேன். ஊருக்கு போனதை என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிறவங்க பெரியவங்க இவ்வளோ ஏமா இங்கே விட்டு வச்சுக்கிற கூட்டின்னு போய்டு. சரி ஏதோ ஒன்று நம்மளோட ஊந்து கடுமா அட்ஜஸ்ட் பண்ணிடுமா இட்டுன்னு வந்துட்டேன். இட்டுன்னு வந்தது இங்கே வேசார்படியில் ஒரு வீடு, எங்கள் வீடு வேசார்படி, பொண்ணு வீடு வந்து வீனஸில் இருக்குது. புருஷ பொண்டாட்டி தனி குடித்தனமா இருக்காங்க. தனி கொடுத்தணும் தான் விட்டு இருக்கிறேன். இவங்கள பொண்ணு வேலைக்கு தானே போயிட்டு இருந்தா? இங்க வந்து பொண்ணு வேலைக்கு போல. அவங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது வேலைக்கு போயிருந்து இங்க வந்து அவ வேலைக்கு போல. இந்த 1.5 வருஷம் போயிருந்தா பார். அப்போ அவங்க அம்மாவுக்கு வேலைக்கு போயிட்டு 1 மாதத்துக்கு 15,000 சம்பளம் வாங்கி அவங்க அம்மா கொடுத்துனுந்தா. சரி இருக்கு நான் நம்மள மாரி அவங்களன்னு சொல்லிட்டு இப்போ கூட்டின்னு வந்தேன். இப்போ கூட்டின்னு வந்துட்டு அவள் சண்டை போட்டுனா போனா சண்டையே இருக்காது, சும்மா போவா.
சும்மா போனாலும் ஒரு வருஷம் ஆகாது வரவே மாட்டேன் மேடம். அப்ப இந்த 4 வருஷத்துல எத்தனை நாள் உங்க வீட்ல இருந்திருக்கா? வீட்டில் 1.5 வருஷம் சண்டை போடுறது அந்த கோச்சின்னு போயிட்டு இருந்தேன். கோச்சின்னு போயிட்டு இட்டுன்னு வந்து 1 வருஷம் 3 மாதம் ஆகுது. இப்போ வந்து அவங்க அம்மா வந்து பாம்பு கழிச்சிட்டு உடம்பு சரியில்லாத இருந்தாங்க. நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேம்மான்னு சொன்னேன். வெள்ளிக்கிழமை போனேன். வெள்ளிக்கிழமை போயிட்டு மாமா வர வேலைக்கு வந்துடணுமா, அவத்தான் கையெழுத்து போடணும் இவனை கூட்டின்னு வரோம். மாமா வர வேலைக்கு வந்துடணும். நான் சொன்னேன் நீ போயிட்டு திங்கக்கிழமை வந்துடுறான்னு. நான் போய் திங்கக்கிழமை வந்துடுறேன். வெள்ளிக்கிழமை போனேன். சனி ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை வரானா. ஞாயிற்றுக்கிழமை வருவானு அப்பப்போ ஃபோன் போட்டுனே இருப்பேன் டெய்லியும். ஏம்மா நாளைக்கு வரேம்மா, இன்னைக்கு வரேம்மா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைம்மான்னு. அடிக்கடி ஏன் போறான்னா என்னைக்காவது வந்து அந்த உங்க மருமகளை உட்கார வச்சுட்டு பேசுறது உண்டா? நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஏம்மா பெரியவங்க நீங்க வீட்டுல பெரியவங்க நான் இப்போத்தி பசங்க வந்து இந்த மாரி கேட்டால் மனசு கஷ்டப்படுவாங்க. அவங்க கதை அம்மா வீட்டுக்கு போறேன்னு போறா, அவளை போய் நம்ம என்ன கேட்க முடியும்? அடிக்கடி போறான்னா அடிக்கடின்னு சொன்னா போக மாட்டா. போவா, இவன் கூட தான் போவா, தனியாவே அவ போனது கிடையாது. இப்போதான் ஒரு 3 வாட்டி போனா. உங்க மனைவி கூப்பிட்டு ஏன் அடிக்கடி நீ இப்படி காணாம போயிடுற, இவ்வளவு நாள் வந்து ஏன் அம்மா வீட்டுல போய் தங்குற, என்னைக்காவது உங்க மனைவி கிட்ட கேட்டது உண்டா? வீட்டில் இருக்கும்போதெல்லாம் கேட்டது. ஏன் கேட்டது இல்ல? உங்க தரப்புல ஏதாவது தப்பு இருக்கா? உங்க சைட்ல இருந்து தப்பு இருக்கும் போதுதான் இந்த கேள்வி கேட்டாக்கா எனக்கு இதுதான் பதில் வரும்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நீங்க அந்த பயத்துல தான் உங்ககிட்ட கேட்காம இருக்கீங்களா? அவங்க பண்ணுற தப்புகள்லாம் என் மேலே ஒரே காரணம் காட்டுறது என்னன்னாக்கா, நான் அந்த தண்ணி குடிக்கிறேன், அந்த ஒரு காரணம் தான் அவங்க எது கேட்டாலும் சொல்கிறது. சரி, உங்க மனைவி வந்திருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு கேட்போம். என் பேர் சசிகலா, நான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இந்த நிகழ்ச்சிக்கு யாரோட வற்புறுத்தலும் இல்லாமல் வந்திருக்கேன். நான் பேசுறதெல்லாம் நிஜம். வாங்க சசிகலா, வாங்கம்மா. சசிகலா, நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா 1.5 வருஷம் வரதில்ல, 6 மாசம் வரதில்ல, 3 வருஷம் வரதில்ல, நடுவில் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனீங்க. 15 நாள் எங்க இருந்தீங்கன்னா தெரியல. அதுக்கப்புறம் உங்க அம்மா தான் ஃபோன் பண்ணிட்டு உங்க மாமியாருக்கு ஃபோன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்தாலா நான் வந்து விட்டுட்டு போறேன்னு சொல்லாங்களே. மேடம், எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் இவர் முகத்தை பார்த்து நான் அப்பவே சொன்னேன், ஏம்மா குடிகார முகம் மாதிரி தெரியுது. ஏன்னு கேட்டால் நாங்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். எங்க அப்பா வந்து 2008 இறந்துட்டாரு. எங்க அம்மா அந்த அளவுக்கு என்ன கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க மேடம். நான் அவர் முகத்தை பார்க்கும்போது, அதுவும் விவசாயப்படினும் போது எனக்கு வேணவே வேணாமா, அது வந்து ஒரு மாதிரி சண்டைக்காரி ஏரியா, அந்த இடத்துல என்னால மீள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவா சொன்னேன். இவங்க என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் மாப்பிள்ள 50,000 ரூபாய் கட்டியாச்சு, ஈபில வேலை செய்யறாரு, பர்மனெண்ட் ஆயிடுச்சு. இவங்க சொன்னாங்களா அந்த மாதிரி. நான் அப்பவே சொன்னம்மா, எனக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவங்க கவர்மெண்ட் ஜாபா கூட இருக்கட்டும், எனக்கு அந்த லைஃப் வேண்டாம் அப்படின்னு. எங்க அம்மா ரொம்ப அழுவாங்க. டெய்லி ப்ரேயர் பண்ணும் போதெல்லாம் இவன் மனசு மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடியே அழுவாங்க. சரி, நம்ம குடும்பத்துக்கு தலை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, நமக்கு தெரியுது இந்த லைஃப் நல்லா இருக்காதுன்ட்டு, அப்படி மீறியும் இவங்க கொடுக்குறாங்கன்ட்டு நான் ஒத்துக்கிட்டேன் மேடம். கல்யாணம் ஆயிட்டு முடிஞ்சு மறுநாள்லேருந்து குடிக்க ஆரம்பிச்சவரு விடிய குடிப்பாரு மேடம். வேலைக்குன்னு இது வரைக்குமே போயிட்டு எனக்கு 1 ரூபா கொடுத்துருப்பாரா? நீங்களே கேட்டு பாருங்க, சொல்லுங்க, கேளுங்க மேடம். அவர் 1 முழம் பூ வாங்கி வச்சிருப்பாரா, இல்ல அவர் சம்பளத்துல நான் ஒரு ஜாக்கெட் பீட் எடுத்து போட்டிருப்பேன்? கேளுங்க மேடம், உங்க எதிர்க்கவே நான் கேக்குறேன். அப்போ அவங்க ஊருக்கு போறதெல்லாம் சொல்லுவெல்லாம் யாரு மேடம்? நான் சொல்றேன் மேடம், எங்க நாத்தனார் கிட்ட போறப்பெல்லாம் 3000 ரூபாய் வாங்கிட்டு போவேன். போயிட்டு சரி, நான் மெட்ராஸ்ல நான் கஷ்டப்படுறது யாருக்கும் தெரியாது. ஊர் சைடுனா சொல்லுவாங்க தெரியுமா, பொண்ணை மெட்ராஸ்ல கட்டி குத்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்களேன்ட்டு ஊருக்கு போகும்போதெல்லாம் எங்க தம்பி தங்கச்சிங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அந்த 3000 ரூபாய் நான் எடுத்துட்டு போனேன்னா ரிட்டர்ன் வரும்போது எங்க அம்மா யார்கிட்டயாச்சும் கடை வாங்கி கொடுப்பாங்க அந்த 3000 ரூபாய். நான் வீட்டுக்கு வந்துட்ட உடனே எங்க நாத்தனார் கேட்பாங்க, கடமா வாங்கி போனே கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் எதை நம்பி இவரை குடும்பம் நடத்துறது மேடம்? இவங்க பையனுக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணாங்க. அங்க போயிட்டு பார்த்தா குடிச்சிட்டு ஒரே சண்டை. ஒரு அண்ணனை வச்சு சந்தேகப்படுறாரு மேடம், அதுவும் எங்க பெரியம்மா இருக்கும் போதே. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அப்ப இந்த லட்சணத்துல தான் நீ மெட்ராஸ்லயும் வச்சிட்டு இருக்க போல. யார் கேட்டாங்க? எங்க அம்மா, எங்க சித்தப்பாவும் வந்திருக்காங்க. எங்க சித்தப்பா எல்லாருமே கேட்டாங்க, இந்த லட்சணம் தான் அப்ப மெட்ராஸ்லயும் இவ்வளவு நாள் நீ குடும்பம் நடத்திருக்க. எங்க வீட்டு சைடு எதுனா நல்லது கெட்டதுன்னா எங்க அம்மா தான் மொய் பண்ண வைப்பாங்க. அன்றைக்கி நைட்டு மறு வீட்டுக்கு போனோம். மறு வீட்டுக்கு மூணு நாள் மறு வச்சாங்க அந்த ஊரில் வச்சு. அன்றைக்கி நைட்டு ஒரு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை பொண்ணு ஒரு ரூமில் இருக்காங்க, மாப்பிள்ளை கூட நானும் இருக்கிறேன், இவங்களும் இருந்தாங்க. திடீர்னு கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் இவங்களை காணும். சரி, இவங்களை காணுன்ட்டு நான் தேடுறேன். அவங்களாண்ட கேட்கக்கூடாது, புது சம்பந்தியாக அவங்களாண்ட எதுவுமே பேசக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாதுன்ட்டு வெளியில் வந்து பார்க்குற யாரில்ல. அந்த ஊரில் இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் அவங்க ஊருக்கு போகிறது. பொண்ணு வீட்டுக்கு மறு விடுறோம் ஃபஸ்ட் டைம். போனால் தனியாக ஒரு இடத்துல நின்று ஃபோன் பேசுங்கிறேன். பின்னாடி போய் நிற்கிறேன், ஃபோனை கட் பண்ணிட்டு திடீர்னு யார் கையில் பேசுறேன்னாக்கா, நான் 10th படிக்கும் போது ஒரு பையனை லவ் பண்ணேன். போய் மேடம், எங்க அம்மாவே கேட்டு பாருங்க.
எங்க அண்ணாவை வச்சு சந்தேகப்பட்டாருன்னு அங்க சரியான அடி 2 பேர். அவர் அப்படி அடிக்கிறாப்புல எங்க பெரியம்மா வீட்லயே. அதுக்கப்புறமா தான் சரி வா ஊர் தலைவரை வச்சு பேசலாம்னு சொல்லிட்டு நான் கூட்டு பண்ணா இல்லையா. சொல்லுமா, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன். இவர் என்ன பண்ணாரு, இதோட விட்டார கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாங்க. வந்த பிற்பாடு போய் தலைவராண்ட பேசணும் கொண்டோம். வந்தேன் வந்து வீட்டில் இருந்து என்ன பண்ணனியா அன்னைக்கு நைட்டு செலுத்திக்குன்னு போயிட்டேன். வீட்டில் இருக்கிற செலுத்தின்னு போய் பக்கத்து ஒரு இரும்போடு, அந்த இரும்போட்டில் எடுத்துன்னு போய் எங்கூர் பையன் அங்கே வண்டி 10 வைப்பெல்லாம் வச்சுன்னுக்குறான். அவனாண்ட போய் நீ கேட்டுக்கிறேன் அவன் எனக்கு பொண்ணு பண்ணு சொன்னான். ஏக்கா இதுமாரி எடுத்துனுக்குறாங்க எப்படிக்கான்னு சொல்லிட்டு. எப்போ அவனுக்கு குடி பெரியவே ஆயிடுச்சு. அவன் எடுத்துன்னு வந்தா கூட வீட்டுக்கு எடுத்துன்னு வரமாட்டான். நீ அவனாண்ட எப்படின்னா போடா எப்படின்னா விற்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன். வித்து குச்சிட்டு வந்தேன். இன்னைக்கு நியாயமாக உட்கார வேண்டியது தானே. உக்காந்துக்குன்னே மச்சின் எதிர்க்க பொண்டாட்டி எதிர்க்க பேசினவன் ஏக்கா ஏமா இவங்க 2 பேரும் யாரி பிடிச்சின்னு ஓயிட்டு போறாளுங்க. ஏமா இவங்க 2 பேரும் யாரி பிடிச்சின்னு ஓயிட்டு போறாளுங்கன்னு இவங்க 2 பேர் துணி இதுக்கு நிலைக்க பிடிக்கிறான். பிடிச்சாக்க என்னடா நீ இது மாரி பிடிக்கிறன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கொம்பு எடுத்து என்னடா குச்சா கூட உனக்கு எங்கேருந்துடா ஆணும் வரேன்னு சொன்னதுக்கு சேர்த்து வந்து என் மாற துணி பிடிச்சிக்கணும். உண்மையாலுமே மேடம் எனக்கு இந்த வாழ்க்கையில சுத்தமா நம்பிக்கையும் இல்ல இஷ்டமா இல்ல. ஏன்னு கேட்டா இதுவரைக்கும் எனக்கு என்ன ஏது பிடிக்கும் தெரியுமா மேடம் அவருக்கு? உங்க மனைவிக்கு என்ன பிடிக்கணும் உங்களுக்கு தெரியுமா? என் மேலே ஏதாவது சொல்லிடுறேன். இந்த டைம் பாரு ஃபோன் வச்சு பேசினுக்கிறாங்க. ஃபோனை பார்த்தா அப்படியே வச்சுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை அவங்க அம்மா தானே, அவங்க அம்மாவை கேளுங்க. நான் எப்போ பாரு ஃபோன் வச்சு பேசிட்டு இருப்பேன் நான். அது அவங்க இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. நீங்க எங்கேயுமே வெளியில போக மாட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்தீங்கன்னா என் கூட கொடுக்க காட்டியும் அவளை நான் என் பொண்ணை விட உயர்வா தான் உண்மை தான் பார்த்துன்னுக்கிறேன். நான் அவளை வந்து இவ வேற மருமக வேற பொண்ணு வேற பார்க்கல. இப்போ பொண்ணுனால நான் விட்டுருந்தேன் தவிர இவரை ஒரு கண்ணாதான் பார்த்துன்னு இருந்தேன். என்ன பண்ணா ஊருக்கு வந்துட்டு இப்போ நீ இருக்கிற வேலை இப்போ நான் இருக்கிற வேலையை என் பொண்ணு எவ்வளவு நாளைக்கு தண்ணி இருக்கேன் ஏமா மேடம் சொல்லு. எல்லாம் பொண்ணு பார்த்ததான் பொண்ணு பார்த்ததான். அதுக்கு நான் சொன்னேன் மேடம். அப்ப உன்னை நம்பி எத்தனை நாளைக்கு இருக்கிறது அந்த குழந்தை இரு. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், ஸ்டேஷன்ல போய் இவனை எழுதி குத்து நீ வேலைக்கு போற தந்தா சோறு போற தந்தா உன் கூட இருப்பேன். இல்லைன்னா நான் இல்லை என் வேலையை பார்த்துன்னு நான் போறேன்னா என்ன சொன்னேன், அவன் அந்த மாதிரி ஒழுங்குபட்டு இருந்தான்னா இரு, இல்லைன்னா உனக்கு சின்ன வயசாகுது அவனா கூட கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன் என் புள்ள நான் எடுத்து பேசல மேடம், நான் இந்த வார்த்தை சொன்னேன். நான் பிரிஞ்சு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் தான் அங்கே போய் வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆனால் வர ஆரம்பிச்சாங்க. நீ வேணும் நீ வா நான் அவனை எப்படியாச்சும் திருத்திக்கிறேன் அப்படி இப்படின்னு நாங்களும் பேசணும். உங்களுக்கே மதிக்கலன்னா எனக்கு எப்படி மதிப்பாரு? எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்ல. 2 வாட்டி புடிச்சு கொடுத்தான். இப்ப அவன் திருந்தி வரும்போது நீ வந்துட்டனா என்னமா அவன் வந்து எதுவும் அந்த கெட்ட பழக்கத்துக்கு போல மேடம். உடனே என்ன பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு 1.5 வருஷம் இவங்க வந்து கூட்டும் போது நான் சொன்னேன் உங்க புள்ள 1 வாரம் வந்து இங்க இருக்கட்டும், குடிக்காம கொல்லாம இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் அந்த நம்பிக்கையில நான் வரேன் அப்படின்னு அவரும் 1 வாரம் வந்து இருந்தார். எப்படி இருந்தார் தெரியுமா? காலையில் நான் வேலைக்கு போயிடுவேன். இவரு மிட் நைட்ல யார்கிட்ட வாயின் வந்து சொல்லுவாரோ என்ன எதுன்னு தெரியல மேடம், வாயின் வந்து குடிச்சிட்டு பீரோ கடியில் வைக்கிறது போல பாட்டு. அந்த 1 வாரம் இதே மாதிரி நிலைச்சிருச்சு மேடம். பண்ணீங்களா திருக்குமார்? 1 வாரத்துக்கு அவனுக்கு எது காசு? அது யாரு காசோ? அவரு நிறைய பேர்கிட்ட 10 ரூபா கூட 20 ரூபா கூட கட்டடத்தை அள்ளி அனுப்பிச்சான் மேடம். அவர் எதிர்க்க நான் குடிக்க மாட்டேன்னு வாயில வீட்டுல குடிக்கிறேன். அது ஏன் அப்ப உங்களுக்கு அந்த பழக்கம் உங்களால விட முடியல? அந்த பழக்கத்தை உங்களால விட முடியல. குடி பழக்கத்தினால எத்தனை பேருடைய குடும்பம் இப்படியே சதறி போயிருக்கு நான் தெரியல. கல்யாணம் இந்த கிட்டத்தட்ட 5 வருஷத்துல எத்தனை நாள் நீங்க வேலைக்கு போயிருக்கீங்க? நான் 3/4 நாள் வேலைக்கு போயிருந்தாரு. போய் மேடம் நீங்க சொல்லுங்கம்மா. கல்யாணம் ஆகி ஒரு 7 மாசம் வேலைக்கு போனான். 7 மாசம் கூட போல. பொய் சொல்லாம சொல்லுங்க. அனாவசியமா பொய் சொல்றீங்க. எத்தனை மாசம் போனாங்க? எத்தனை மாசம் உனக்கு நின்று ஹாஸ்பிட்டலுக்கு நடந்தா? போகல மேடம். இது நீ எத்தனை வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு நடந்தா? இருங்க வருவோம் சசிகலா. சரி 7 மாசம் வேலைக்கு போனோமா? வேலைக்கு போனோம். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை ஒன்று இதுவாகி போச்சு. அதுல இருந்து இவன் அதே வச்சு என்னண்ட சொல்லி வீட்டுல இருக்கிற படத்தெல்லாம் தூக்கி போட்டு வச்சு இவர் பண்ணிருந்தாரு. சரி பண்ணிருந்தானே வேலைக்கு இவன் போறதில்ல. சரி இவன் தான் வேலைக்கு போறதில்ல, நம்ம பார்த்து கட்டின்னு வந்துட்டோம், இது வந்து கஷ்டப்படக்கூடாது இவளுக்கு. அதுல இருந்து இது மட்டும் நாங்க தான் பார்த்துன்னு வரோம். பார்த்துன்னு வந்தோம். ஆனா இவன் வேலைக்கு போலதான். அவர் சொல்றது இன்னும் உண்மைதான். அந்த ஒரு விஷயம் மட்டும் குடிப்பான், வேலைக்கு போக மாட்டான். அதை சொன்னேன். இவ்வளவு நாளைக்கு இப்போ இட்டுன்னு போய் சேர்க்கும் போது நான் சொன்னேன், இதுக்கு மேல நான் உங்களை பார்க்க முடியாதுமா, நீ அவனை ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு போயிட்டு வந்து உங்க தண்ணியை நீங்க குடிச்சுக்கோங்க, என்னை எதிர்பார்க்காதீங்க, எனக்கு நீங்க போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவளாண்ட சொல்லி. அவங்க சும்மா ஒண்ணும் என்ன பாக்கல. இவர் வேலைக்குன்னு போக மாட்டாரு. எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே எங்க நாத்தனார் வீட்டுலதான் 3 வேளை சோறு எல்லாமே சும்மா போட மாட்டாங்க. இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, வேசர்பாட்டில் தனியா இருக்க கூடாதுமா, நீ
காலையில கிளம்பி இங்க வந்துரு அப்படின்னுவாங்க. நம்ம காலைல போற வரைக்கும் நாத்தனார் வீட்டுல போட்டபடியே இருக்கும் மேடம். நம்ம போய் உட்காந்தானே நம்ம சொல்லுவாங்க, என்ன சசி அமைதியா உட்காந்துருக்கேன், வீடு எப்படி இருக்குது பாரு. நான் போயிட்டு அவங்க நைட்ல சாப்பிட்ட சாப்பாடு தட்டுங்க எல்லாமே அப்படியே இருக்கும் மேடம். அது எல்லாத்தையும் கழுவி வைக்கணும், அவங்க வீடை சுத்தம் பண்ணணும், இவங்க அவுத்து போட்ட துணிங்க எல்லாமே நாங்க துவைக்கணும். நான் துவைச்சு முடிச்சு திரும்பி மதியம் சசிகலா தனியா தானே இருக்காங்க? இல்லைங்க மேடம். எங்க நாத்தனார் வீட்டுக்கார பசங்க நாங்க எல்லாருமே ஒன்னாதான் இருந்தோம். எல்லாம் ஒரே வீட்டுல இருந்தோம்மா மேடம் எல்லா வேலையும் செய்யணும். செஞ்சுட்டு சாயந்தரம் சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரமா அப்படின்னா 100 ரூபாய் இல்லாட்டி 50 ரூபாய் கொடுப்பாங்க மேடம். வாசல்லே உட்காந்து இருப்பாரு. இவங்க என்கிட்ட நம்ம சொல்லுவாங்க, சசி அவனுக்கிட்ட காமிக்காதமா, பத்திரமா வச்சுக்கோனுவாங்க. வீட்டுக்கு போனோன்னு இவர் வாசல்ல ஏன் எங்க அம்மா 100 ரூபாய் கொடுத்து விட்டாங்களாமே போன் பண்ணா அவங்க அப்படியே சொல்லுவாங்க, ஆமாப்பா 100 ரூபாய் கொடுத்து விட்டுக்கிறேன் பாருன்ட்டு. உடனே என்ன சொல்றாரு, எனக்கு தெரியாது, பொய்யெல்லாம் சொல்லாதம்மா, நம்பர் வச்சிட்டு இருக்காரு அவர் பாக்கெட்ல. எப்பவுமே உங்க நம்பர் வந்து ஒரு பேப்பர்ல இருந்துட்டே இருக்கும். இல்லன்னு மனசாட்சி இல்லாம போய் சொல்லாதீங்க. ஒரு யாருகிட்டயாச்சும் வாங்கி பண்ணுவாங்க மேடம். பண்ணிட்டு அந்த 100 ரூபாயில 80 ரூபாய் எடுத்து வெறும் 20 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 20 ரூபாய் நான் என்ன குடும்பத்தை பாக்குறது? அரிசி பருப்பு எல்லாமே எங்க அம்மா தான் வாங்கி கொடுப்பாங்க. நீங்க வீட்டுல சமைச்சிக்கிற ஃபர்ஸ்ட் நீ எனக்காச்சும் கஷ்டப்பட்டு போட்டுக்கிறியா? கஷ்டப்பட்டு போட்டுக்கிறியா? நீ சாப்பிட்டு செய்றீங்க, என்னையாச்சும் போட்டுக்கிற சாப்பாடு நான் சேர்ந்து போடுகிறேன் சாப்பாடு. ஒண்ணு செய்ய தெரியாது மேடம். இவன் தான் செய்வான். தப்பி ஒரு நாளைக்கு சாப்பாடு செய்யணும்னா நீங்க ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிச்சு பொண்டாட்டி கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவ சமைச்சு போடலன்னா இந்த கேள்வி நீங்க கேக்குறதுக்கு நான் சொல்றேன். நான் சமைச்சு போடுவேன்றாங்களே, நீங்க சமைச்சுக்கிறாங்களா கேளுங்க. நீங்க என்னைக்கு அது சம்பாதிச்சு கொடுத்திருக்கீங்களான்னு கேக்குறேன். போட்டுக்கிறேன் நான் சமைச்சு போட்டுறேன். நீ வாங்குனதே இல்லையா? யார்கிட்ட வாங்குனாங்க? யார் என் கையில கேட்டு வாங்குனது இல்ல கேளுங்க. எவ்வளவு வாங்குனாங்க? எவ்வளவு கொடுத்திருக்கீங்க நீங்க சொல்லுங்க. முதல்ல 500 200 குடு முதல்ல வாங்கி சம போய் சொல்றேன். எங்க வச்சாலும் திருடிப்பா மேடம். அதே மாதிரி காசு கஷ்டப்பட்டு ஒரு நாள் நம்ம கிட்ட காசு கொடுத்தானா மறுநாளே வாங்கிப்பான். வாங்கலாம் எப்படி எல்லாம் அடிப்பான் தெரியுமா? நான் அடிச்சுக்கிறேன். உண்மையாவே அங்க அந்த வீட்டுல அடிச்சா அம்மா பொண்ணு கீழே இறங்கிடுவாங்க. இறங்கிட்ட பிறகு நான் அழுவ பார்த்து ஒரு நாள் எங்க மச்சனை ஒரு அடி அடிச்சுக்கிறாப்ல. இல்லன்னா எங்க நாத்தனார் வீட்டுக்காரர் தான் மேடம் இவனை அடிப்பாங்க. அந்த அளவுக்குலாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் மேடம். அநியாயத்துக்கு என் தாலி அறுத்துட்டீங்களே. இதுக்கு மேல பேசினா ஒரு மரியாதை இல்லாத பேசுறேன். கைத்தாங்க வாழத்தான் எல்லாம் பாப்பாங்க. வாழ்றதுக்கு வழியாது. என்ன வாழ்றதுக்கு என்ன புச்சு குத்தியா? அவன் எப்படி இருக்கு? ஒரு தடவைக்கு 2 தடவை குடியதுல சேர்த்து விட்டேன் மேடம். இப்ப ஒரு தடவை சேர்த்து விடும் போதே ஏன் கஷ்டம் மேடம். நான் ஒரு ஹோட்டல்ல பில்லிங்கா வேலை செஞ்சேன். மாசம் அவங்க கிட்ட தண்டல் வாங்கி இப்ப 7000 ரூபாய் அவங்க கிட்ட நான் பேலன்ஸ் வச்சிருக்கேன் மேடம். 2 மாசம் கட்டி கூட்டு வந்தேன். வந்து 8வது நாளே குடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. உடனே அந்த சித்தப்பா இவங்க தங்கச்சி வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, எங்கேயோ இவர் ஒயின் ஷாப்ல நுழைஞ்சதை பார்த்து, உங்க அம்மா உங்க தங்கச்சி கட்டினாங்கன்னு நினைச்சியா? அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு கட்டுது, நீ எதுக்குட அந்த மாதிரி குடிக்கிறன்னு சொல்லிட்டு திரும்ப 8வது நாளே குடிக்க ஆரம்பிச்சு திரும்ப 2வது டைம் புடிச்சு குத்தாப்ப வழியில உடம்புல ட்ரெஸ் கூட எல்லாத்தையும் அவுத்துட்டு அப்படி கத்துறாப்புல. அந்த பிளாட்டே வேடிக்கை பாக்குது. ஐயோ இதுக்கப்புறம் நான் கரெக்டா இருப்பேன், இதுக்கப்புறம் நான் மீட்டிங்லாம் கரெக்டா போவேன், நான் வேலைக்கெல்லாம் போவேன். அப்படி அழுத உடனே அந்த வண்டிக்காரனுக்கு 1500 ரூபாய் காசு கட்டிட்டு திரும்பி கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்து திரும்பி அங்கிருந்தா இவங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு மேடம். அங்கிருந்து என்ன வேசார்படி கூட்டு வந்து எவ்வளவுதான் அலம்பல் பண்ணாரு தெரியுமா? நான் போன பாத்ரூம் என்னையே வர வச்சாங்க மேடம். அந்த மேடம் 2 நாள் தான் இருந்த வேசார்படியில வந்து கேளுங்க மேடம். எங்க நாத்தனாருக்கு அந்த நைட்லயே போன் பண்ண இவ்வளவுலாம் பேச்சு பேசுறாரு. எங்க நாத்தனார் அதமா சொல்லிச்சு, நீ அழுறாலே பார்த்து எனக்கே கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிச்சா இல்லையான்னு கேட்டு பாருங்க. நான் பண்ண ஒண்ணு என்ன நீங்க சொல்லுங்க. மாப்பிள்ள ஆரம்பத்துல இருந்து எப்படி? கல்யாணம் புதுசுல 1 வருஷம் பொறுத்து வந்திருந்தாங்க. இங்க இதே போல தான் இருந்தா குடிச்சுன்னு சண்டை போட்டுனேன். சரி எங்கேயாச்சும் ஒரு மாற்றம் தேடி சொல்லிட்டு கிராமத்துல வந்து நான் கொத்தனார் மேஸ்திரியா இருக்கேன் மேடம். சரி என் கூட வேலை கிட்டு போயிருந்தேன். மீண்டும் அதே போல தான் பழகலாம் கட்ட பழகலாம் வச்சிருந்தாப்புல. மாவா கெஞ்சா பாட்டி அண்ணி மட்டும் அடிப்பாரு, கெஞ்சாலும் அடிக்க மாட்டாரு. இல்ல அந்த பாப்பா சொன்னதுக்கு பொய்யன்றீங்க. 4 வருஷத்துல பழகண்டா. என்ன வாய வச்சாரு எல்லாரும் ஒன்னா பேசுனீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. சரி நீங்க சொல்லுங்க. 6-7 மாசம் மட்டும் தான் வேலைக்கு போயிருக்காரு, அதுக்கப்புறம் வேலைக்கு போறது இல்ல. அதுக்கு முன்னாடிலாம் வேலை செஞ்சாரு மேடம். அதுக்கு முன்னாடி இல்ல மேடம் வேலைக்கு இப்ப 3 மாசம் இருந்தால
அப்ப வந்து கூட ஒரு வாரம் போயிட்டு ஏம்மா 700 3 மாசத்துல ஏதோ 500 ஒரு வருஷத்துல ஒரு வாரம் வேலைக்கு போனா அது பெரிய விஷயமா? அது கரெக்ட் தான். அப்புறம் நீங்க சொல்லுங்க, நீங்க உங்களை திருந்துக்கணும்னா நீங்க உங்களுக்கு தோணலையா? நான் என்ன மேடம் அடிக்கடி திருந்துட்டு சின்ன சின்ன வாழணும். பிரச்சனை மேடம், ஒரு டைம் என்ன தெரியுமா சொல்லுறேன்? ஒரு நைட் ஊருக்கு போயிட்டு நான் அவரை குடிக்காரனுக்கு தேர்ந்து கேளுங்க. குடிக்கிறதுக்கு 1000 பிரச்சனைகள் தேடுவான். யாருக்குதான் குடும்பத்துல பிரச்சனை இல்ல, யாருக்குதான் வாழ்க்கையில பிரச்சனை இல்ல, அதுக்கு அத்தனை பேர் குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்களா? இங்க பாரு மேடம், அவர் கூட வேலைக்கு போகும்போது ஒரு இடத்துல நைட் வேலைக்கு கூட்டின்னு போனாரு என்ன. சரி அவர் கூட நைட் வேலைக்கு போயிட்டு வரும்போது வீட்டில் பொண்ணை வேணாம்னு அவங்க அம்மாலாம் தேடி நிற்கிறாங்க. சரி பொண்ணை வேணான்னு போய் அவங்களுக்கு சொந்தக்கார வீட்டிலலாம் போய் பார்த்தா எங்கேயுமே இல்லை. சரி அப்புறம் பார்த்தா மறாத நைட்டு சொல்கிறாங்க, என் தங்கச்சி பொண்ணு கூட தான் போய்கிறான். இப்போ வேலைக்கு போனா தங்கச்சி தம்பி விட்டு பொண்ணு கூட லீடிங் எடுக்கிறது. சரி எடுத்துட்டு போயிட்டா அவ வேலையை முடிச்சுட்டு வந்து சசி வரல அத்தான்னு கேக்குறான். சரி. வரலையடி அவன்னு. வேலைக்கு வரலையே. நான் கேட்ட வேலைக்கு வரலையா அவ அப்படின்னு. வேலைக்கு வரல அத்தா. ஐயோ சொல்லிட்டேனா அப்படின்னு வந்தது கேக்குற சசி. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் மேடம் போட்டேன், போய் எடுக்கல. சொல்லாதீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டேன். அம்மா சசி வந்தாலையா, நான் கோச்சின்னு கிச்சின்னு போயிட்டாலான்னு கேட்டேன். அவங்க தங்கச்சிக்கும் போட்டேன், 2 பேருமே எடுக்கல. இவ வந்தது கேட்டேன், சசி இன்னைக்கு நீ எங்கே வேலைக்கு போனேன்னு கேட்டேன். மேயர் கிருஷ்ணமூர்த்தி நகர்னு சொன்னான். அன்றைக்கி நான் அங்கே ரேஷனுக்கு வாங்குறதுக்கு போனாக்கா இங்கே தான் எழுதுறான்னு சொன்னாங்களே, ஒரு சுற்று வரேன். இல்லை இவ சரி இல்லை வேறு ஏரியா எங்கன்னா போயிட்டான்னு வந்துட்டு எங்கள் தம்பி பொண்ணு வந்து என்னை கேட்குறா, இன்னும் அத்தா இன்னைக்கு சசி வேலைக்கு வரல, என்னாடி இன்னும் அவ வரல நீ வந்துட்ட அப்படின்றா. ஐயோ நான் பார்க்க இல்லை நீ போய் சொல்கிறேன். சொல்றதுக்கு ஒரு அளவோட பொருந்து சொல்லு. நீ இவங்க என்ன கேட்டாங்க, மேடம் என்னம்மா இன்னைக்கு எங்க எழுதுனாங்க? நான் சொன்னேன் நேற்றுக்கு எழுதுன அதே இடத்துல தான்மா எழுதுனதுக்கு. இவங்க என்ன சொன்னாங்க, இல்லையே நாங்க வந்து பார்த்தேன் நீ காணுமே அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், ஏன் ஃபோன் தான் வச்சுட்டு இருக்கீங்க, ஒரு ஃபோன் பண்ணா நான் சொல்ல போறேன், இருக்கிற இடம் தெரிஞ்சு நீங்க வர போறீங்க அப்படின்னு அமைதியாயிட்டாங்க. மேடம் இப்ப ஊர்பட்ட கதை பேசுறாங்க. ஊர்பட்ட கதை பேசல. வித்யாக்கு நீ ஃபோன் போட்டு போட்டியா? வித்யா ஃபோன் பண்ணி இப்ப நீ அன்னைக்கு போட சொன்ன போட்டியா? என்கிட்ட பேலன்ஸ் நான் அப்பயே நான் சொன்னேன், என்கிட்ட பேலன்ஸ் இல்ல, உனக்கு என்ன டவுட் நாளைக்கு கூட நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேனா இல்லையா? மனசாட்சியோட பேசுறா சொன்னேனா இல்லையா? ஃபோன் பண்ணனா பண்ணவே இல்லையா? ஏன் நீ பண்ணவே உன் ஃபோன்ல இல்லையா? உன் தம்பி பொண்ணு ஃபோன் நம்பர் உன் ஃபோன்ல இல்லையா? நீ பண்ற நல்லா பண்ண வேண்டியது. கதை சொல்லனா எப்படி வேணாலும் சொல்லலாம். நீ ரொம்ப ஜோடிக்காத. கதை சொல்ற விடு. எல்லா கோட்டை உடைஞ்சிருச்சுன்னு ஜோடிக்காத. ஏது இந்த ஜோடிக்கிற வேலை எல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வேலைய பாரெல்லாம் கூட இங்க பாருங்க மேடம், ஒரு தடவைக்கு 2 தடவை குடிதுளை இப்ப சேர்த்து விடுறப்ப இவங்க பேசிக்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு வயிறு பெருசாகுது, என்னவோ ஏதோ புள்ளத்தாச்சா இருக்குதோ என்னவோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு பொண்ணு சொல்லுது, விடுமா எப்படியா இருந்தாலும் அவன் வந்தா ஓட விட போறான், ஓட விட்டா அப்படியே ஓடிட்டோம், நீ எதுவும் கேட்டுக்காத. நான் மறுநாள் காலை எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அழுதேன். சும்மா மேலுக்கு நல்லா பேசிக்கின்னு இவ்வளோ பேச்சு என்கிட்ட பேசுறாங்கம்மான்னு அவங்க வீட்டில் சோறு கூட துண்ணாம இருந்தேன் நான். அதுக்கப்புறமா எங்க அம்மாண்ட ஃபோன் பண்ணி பேசினோடனே எங்க அம்மா நான் சொன்னாங்க, சரிம்மா அந்த அளவுக்கு ஏன் நீ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுன்னு இருக்க, நீ கிளம்பி வா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது அம்மாவும் பொண்ணும் படிக்கட்டுல நின்று கேட்டுனுக்குறாங்க போல. ஸ்ட்ரைட்டா உள்ள வந்து கேளு. பிரச்சனை மாமியார் மருமகளுக்கு கிடையாது, ஆனா உங்க பிரச்சனை இருக்கிறது இங்க. புருஷன் சரியில்லை மேடம், நான் அதை ஓப்பனா ஒத்துப்பேன். நான் புருஷன் எனக்கு சரி கிடையாது. இவன் சரியா இருந்தா நான் இந்த அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட 5 10 கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நிமிஷம் கேளுங்க, அவங்கள வந்து 10 செருப்பு தேய கட்டிருக்காங்க இவங்க. சரி 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி திருமணம் பண்ணிருக்காங்க. ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் கல்யாணம் பண்ணி பொண்ணு எடுத்தனா சாமா செட்டலாம் எல்லாத்தையும் வித்து கொடுத்தீங்க. இவங்கள என்ன கட்டிட்டு போய் ஒரு வேலைக்கார போல கல்யாணம் பண்ண கதை அதுக்கு நீ தானா ஓடி வந்து சொல்ற மாதிரி சொல்றியா? மேடம் மறுபடி பார்த்து கட்டின பாப்பா அந்த பாப்பா. சரி புரியுதுங்களா? இருங்க ஒரு வேலைக்காரச்சி மாதிரி யாராவது வச்சுப்பாங்களா? அவங்க நாத்தனார் மேல அவ்வளவு ஒரு பழிய சொல்றாங்க. அன்னைக்கு போகும்போது வந்தா மேடம் இது வரைக்கும் இருக்கிற இப்போ ஒரு வீடுன்னா நம்ம மொத்தமா இருக்கணும்னா எல்லாம் வேலை செய்து தானே ஆகுனா. அம்மா கொஞ்சம் பேசாம இருங்கம்மா, ஒண்ணுமே கேட்காது, கொஞ்சம் பேசாம இருங்க. உன்னை பார்க்காத வேற பொண்ணை பார்த்தா நல்லா இருந்திருப்பான். நான் ரொம்ப பிடிச்ச கட்டி வச்சாங்க. மரியாதையா பேசு, ரொம்ப மரியாதை கொடுக்குற. நீ மூடு வாயா. நாங்க மூடிங்க தாங்கறோம். எத்தனை இடம் போற எத்தனை இடம் வரலாம் சொல்லிட்டா போற. ஒழுங்கா வச்சு குப்பை போட்டுறல, நான் தண்ணி வச்சிட்டு ஃபோன் பேசுறேன். கண்டவனுக்கு ஃபோன் பண்றதா ஃபோன் கொடுத்தாங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, உங்க வீட்ல இருக்கவங்க ஃபோன் பண்ணுதா ஃபோன் ஓகே புடிச்சியா? செல்ல பத்தி எதுவுமே தெரியாது மேடம். உன்ன வரைக்கும் அவன வரைக்கும் பேசு. உண்மையிலேயே எனக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, செல்போன் எல்லாம் நோண்ட தெரியாது. வேற யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்காங்க ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கு? சந்தேகம் இல்ல. எந்த டைம் பாரு போன்ல பேசுற, யாருக்கையில பேசினா அம்மா கையில பேசினா அவங்களுக்கு போட்டு விடணும்னா இல்ல. அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்க எங்கேயுமே வெளியில போறது இல்ல, எப்பவுமே போன்ல இல்ல. எங்க வீட்ல இருக்கும்போது மேடம், எங்க வீட்ல இருக்கும்போது நைட்ல மேடம் கூட தான் இருக்கும். நைட்ல மேடம் அது சொத்து நைட்ல வரோம் சுத்துறது அந்த மாதிரி அதுல போயிட்டீங்க பெட்ஷீட்ல போயிட்டீங்க போன் எடுத்து காலையில வச்சிட்டு அது டாபால் போடணும்.
அவ்வளவும் போய் மேடம் எப்படி வாய் கூசாம போய் சொல்றாங்க நீ பாருங்க வந்து மேடம். இவ்வளவு சொல்ல அப்ப நான் இவ்வளவு சொல்ல கூடாது. நான் நீ சொல்றதெல்லாம் ஒழுங்கா பொய்யா? வச்சு குப்பை கொட்டுறதுக்கு பொய் நான் ஆயிரத்தி சொல்றேன். எட்டு சொல்லாத, நீ சொல்ல முடியாது. சிம்பிளான விஷயம் திருக்குமார், நீங்க வேலைக்கு போனீங்கன்னா ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீட்டுல பொண்டாட்டி கையில இவ காசு பாக்குறவங்க என்ன கொடுத்தீங்கன்னா சொல்லுவாங்க மேடம்? நீங்க நீங்க அங்க இருக்குது இவங்க ஆமா அப்படிதான். அதனால தான் நான் அதிகமா குடிக்க ஆரம்பிச்சேன். ஓ ஓ முன்னாடி மேடம், 1.5 வருஷம் பொண்டாட்டி வரதுக்கு முன்னாடி நீங்க குடிச்சதே இல்லையோ? யாரு? நீங்க பொண்டாட்டி இல்லையா, வரதுக்கு முன்னாடி நீங்க குடிச்சதே இல்லையோ? அதிகமா குடிச்சது இல்ல வீட்டுல. எப்படி கேளுங்க, அவங்களே கேளுங்க. எப்படி குடிக்கிறீங்க? அதனால தான் பொண்டாட்டி போனா. மேடம் நான் கூப்பிட்டு நீங்க பொண்டாட்டி வேலைக்கு போறானா நீங்க சந்தோஷப்படணும். அது ஒரு ஏன் பொண்டாட்டி வேலைக்கு போறானா அந்த சந்தோஷப்படணும் நீங்க. மேடம் என் கஷ்டத்துக்கு நான் வேலைக்கு போ நீ வேலைக்கு போய் சொன்னீங்கன்னா சோறு தண்ணி இல்லாம பரவாயில்ல. ஏங்க நீயே விருப்பப்பட்டு உங்க ஊர்ல போய் வேலை செய்யற. நீ அங்க எங்க வேணாலும் வேலைக்கு போறது, நீங்க வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு இந்த 4-5 வருஷத்துல தினமும் நான் வேலைக்கு போயிட்டு என் பொண்டாட்டி கையில சம்பாதிச்சு இவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன். என் 4-5 வருஷத்துல உண்மையா அவங்க கூட இருந்துருவாங்களா கேளுங்க மேடம். எவ்வளவு நாள் வேலைக்கு போனீங்க நான் கேக்குறேன். எவ்வளவு நாள் இருந்துக்கிறாங்களே? 1.5 வருஷம் ஊர்ல பிரிஞ்சுதாங்க. சரி 2 மாசம் சென்டர்ல பூச்சி குத்தாங்க. சரிங்க இப்போ ஒரு 3 மாசம் பூச்சி குத்தாங்க. சரிங்க. எவ்வளவு நாளா இப்ப என் கூட சரியா இருந்திருப்பாங்க? சரிங்க கல்யாணம் ஆன ஒரு வருஷம் கூட தானே இருந்தா அப்ப என்ன பண்ண? எங்க 1 வருஷம் இருந்தேன். அப்ப என்ன பண்ண? 1 வருஷம் அங்க இருந்தேன். எங்க இருந்த? திடீர்னு கல்யாண நாள் கூட வயித்துல காலையில அடிச்சு இருந்த கல்டி கல்யாண நாள் கொண்டாட வச்சா மேடம். நானு நான் வாய் கூசாம போய் சொல்றேன். கணவன் மனைவி இங்க வந்திருக்கிறாங்க. ஆனா பிரச்சனை யார் பக்கம் இருக்கு, பிரச்சனைக்கு தீர்வு என்ன கிடைக்குமா பாக்கணும். சசிகலா நீங்க படிச்சவங்க, நீங்க டிப்ளமா பண்ணிருக்கீங்க எதுல? டிசிஏ டிப்ளமா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். வீட்டுல பார்த்து கல்யாணம் இது. ஆமாங்க மேடம். கல்யாணமே வேண்டாம் நீங்க சொல்லிருந்தீங்க உங்க அம்மா கிட்ட. உங்க அப்பா அந்த அளவுக்கு குடிச்சிருக்காரு. நீங்க அந்த அளவுக்கு உங்க அம்மா கஷ்டப்படுறத பார்த்திருக்கீங்க. அதனால்தான் அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அம்மா கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படிதான் நீங்க தெளிவா இருந்தீங்க. உங்க கணவர் குடிக்கிறாரு, ஆனா எங்கேயாவது உங்க மனசுல உங்க அப்பாவை உங்க கணவர் ரூபத்துல பாக்குறீங்களா? நிறைய விஷயத்துல மேடம் எங்க அப்பா எங்க அம்மா அப்படி அடிப்பாரு. இவர்கிட்ட கூட ஏன் குடிக்கிற, வேலை வெட்டிக்கு போகல அப்படின்னா சம்மந்தமே இல்லாம வேற யாரையாச்சும் வச்சு பேசுவாரு. அப்படி இல்லைன்னா அடிப்பாரு. அதே மாதிரி மேடம் இப்ப இவர் கஷ்டப்பட்டு குடுக்குறாங்க இல்ல எங்க மாமியார் குடுக்குறாங்கன்னும் போது நான் பீரோல எங்க வச்சாலும் எடுத்துருவார். ஆனா அவர் காசு ஒரு 10 ரூபாய் பெட்டு கீழே வச்சா கூட அதை நான் எடுத்துட்டேன்னு ஒரு நாள் எங்க அம்மா அன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வராங்க, அப்படி அடிச்சாரு ஒரு கட்டையை எடுத்து. கேட்டா அது அவர் கஷ்டப்பட்ட காசு. அடிச்சிங்களா? நான் அடிக்கல மேடம், அவங்க தான் சொல்றாங்க. கேளுங்க மேடம், எங்க அம்மா அப்படியே காமிச்சேன் நான் தொடைய தூக்கிட்டு இந்த அளவுக்கு அடிச்சு வச்சிருக்காருன்ட்டு. அதே மாதிரி எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்தாலும் மேடம் உண்மையாவே எனக்கும் ஆசை பாசம் இருக்கும். நம்ம அம்மா வராங்க ஒரு 5-10 கொடுத்து அனுப்பணும். இது வரைக்கும் எங்க அம்மா கிட்ட அந்த மாதிரி நான் கொடுத்ததே கிடையாது. எங்க அம்மா வரும்போதெல்லாம் டீ காஃபி கூட அவங்க கஷ்டம் மேடம். நான் எந்த அளவுக்கு நொந்திருப்பேன் தெரியுமா இவர வாழ்க்கையில. திருக்குமார், உங்க பொண்டாட்டியோட கண்ணீருக்கு ஏதாவது பதில் இருக்கா? சும்மா அழுகுறாங்க மேடம். சும்மா அழுதுட்டு இருக்காங்கன்னா நீங்க சொல்றீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இல்ல மேடம் இருங்க, என்னைக்காவது ஒரு நாள் காரணம் தெளிவான காரணமே இல்லை மேடம். அவங்க ஒழுங்கா தான் நான் கரெக்டா இருப்பேன் மேடம். எது? இப்போ நான் ஒழுங்கா ஒரு இருக்கேன். நிமிஷம், அவங்க ஒழுங்கா இருந்தா நான் கரெக்டா இருப்பேன் நீங்க சொல்றீங்க. என்னைக்காவது நான் ஒழுங்கா இருந்தா என் பொண்டாட்டி கரெக்டா இருப்பான்னு நீங்க நினைச்சு பாத்துருக்கீங்களா? அதுதான் சொல்றேன் மேடம். இப்போ நான் செய்யணும் தப்பு இல்லைன்னு சொல்ல. நான் இப்போ புடிச்சு குத்துட்டாங்கல்ல, புடிச்சு குத்து நான் வந்தேன் 93 நாள் அங்க இருந்தேன், சென்ட்ரல்ல இருந்தேன். அதுக்கப்புறம் குடிச்சிங்களா? இல்ல. எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க வெளியில வந்து? நான் வந்து சோ அந்த குடி பழக்கத்தினால இப்போ மறுபடியும் வெளியில வந்து 1 வாரம் தான் ஆகுது. அந்த 1 வாரம் நான் குடிக்கலன்னா பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் 1 வருஷம் குடிக்காம நீங்க இருக்கணும். அப்படிதான் பார்க்கணும், கண்டினியூ பண்ணணும். எந்த நம்பிக்கை உங்க மனைவி உங்க மேல வச்சுக்கணும்? இதுமே நான் குடிக்க மாட்டேன்னா எப்படி உங்க மேல நம்பிக்கை வச்சுக்கணும்? அவங்க நம்பிக்கை வைக்கிறது தான் மேடம் எனக்கு நம்பிக்கை இல்லை மேடம். 5 வருஷம் அவங்க பாத்துட்டாங்க, எனக்கு நம்பிக்கை தெரிஞ்ச மாதிரி நீங்க இல்ல. உங்க 2 பேருக்குள்ள இந்த குடி பழக்கம் தான் பிரச்சனையா? குடிப்பழக்கம் பிரச்சனை. அப்புறம் என்ன பிரச்சனை இருக்கு? அவங்க வந்து குடிப்பழக்கத்தை பிரச்சனை பண்றாங்க. சரி, உங்க சார்பாக அவங்க மனைவி மேல என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுது? அவங்க தப்பானவெல்லாம் இல்லை, நான் அது போல தப்பெல்லாம் சொல்ல, யாருமே தப்பு சொல்ல. நான் குடிப்பேன், அதை கேட்பாங்க, அந்த டைமுக்கு தான் பிரச்சனை வரும். அதே மாதிரிதான் மேடம் குழந்தை இல்லைன்னு சரி இப்ப எனக்கு ஸ்கேன் எடுக்கும் போது நீர் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்க மெட்ராஸ்லயே எங்க மாமியார் எடுத்தாங்க. திரும்ப நான் ஊருக்கு போகும்போதும் எங்க அம்மா எடுத்தாங்க. நீர் கட்டி இருக்குமா, ஆனா குழந்தை பெத்துக்கிறதுக்கு இது ஒரு பிரச்சனைலாம் கிடையாது, உன்னை மட்டும் டெஸ்ட் பண்ணா போதாது, உங்க வீட்டுக்காரையும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வரும்போது கூட்டு போனோம். கூட்டு போயிட்டு இவரது யூரின் விந்து பிளட் 3மே லேப்ல கொடுத்தோம். கொடுத்து 1 ஹவர்ல ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. வந்து ஒரு டாக்டர் கிட்ட பார்த்துட்டு இருக்கோம். டாக்டர் என்ன சொன்னாரு, இது வந்து அந்த பூச்சி உயிரணுக்கள் வந்து செத்து போயிட்டு இருக்கு, இவங்க வந்து
திரும்பி ட்ரீட்மெண்ட் எடுத்தாதாம்மா குழந்தைக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது அவருக்கு கூட ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை. இவர் இஷ்டத்துக்கு அவர் பேசிட்டே இருக்காரு. இவர் வெளியில வந்துட்டு ஒரே வார்த்தை சொல்ற, இதுக்குள்ள என்ன சசி அவசரம்? இப்பயே 34 வயசு ஆகுது. உன்னையா கேட்குறாங்க? என்னதான் மேடம் கேட்குறாங்க? ஊருக்கு போனா கூட எங்க போனாலும். இப்போ எனக்கு பின்னாடி ஆனவங்களுக்கு குழந்தை இருக்கும் போது இப்போ எனக்கும் அந்த ஆசை இருக்கும்ல மேடம், அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. நீங்க அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கல? அவங்களும் எடுக்கல, நானும் எடுக்கல. நீர் கட்டி இருக்கிறதுனால அடுத்த குழந்தை வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அது ஈஸியா குழந்தை பெற்றுக்க முடியும். ஒரு டெஸ்ட் பண்ணாங்க, உங்ககிட்ட தான் ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்காக நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு டாக்டர் பார்த்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? இல்லை. ஊர் கிராம பக்கத்துல எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியல. உங்க மேல யாருமே குறை 5 சொல்றது வருஷமா 2 பேரும் ஒண்ணா இருந்தது இல்லை மேடம். 2 வருஷம் கிட்ட பிரிஞ்சு தானே இருந்தோம். சசிகலா, உங்க கணவருக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியவே தெரியாதாமே? பொய் சொல்றாங்க மேடம். நான் டாக்டர் சொல்றாங்க இந்த மாதிரிமா இவங்களுக்கு நீர் கட்டிட்டு ஸ்கேன் அவர் தான் எழுதி கொடுத்தாரு. ரெஃபர் பண்ணாங்க காஞ்சிபுரத்துல போய் எடுத்துட்டு வரணும்ட்டு. ஸ்கேன் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து நீர் கட்டி தான் இருக்கு, அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லப்பா, அது குழந்தை பெத்துக்கலாம். இப்போ உங்க டெஸ்ட் எடுக்கும் போது தான் இதுல வந்து உயிரணுக்கள் இறந்து போயிட்டு இருக்கு, இது நீ மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா குழந்தை பெத்துக்கலாம் தெளிவா சொல்றாங்க. நானு இவரு எங்க அம்மா 3 பேர் தான் போனோம். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் சொல்ற வரைக்கும் தலையாட்டி கேட்டுட்டு வெளில வந்துட்டாரு. சரி, இப்போ என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எனக்கு வேண்டாம் மேடம், இந்த 5 வருஷம் நான் பட்டது போதும். அதுவும் இல்லாம என் சாமா செட்டு வித்து தூண்டதுக்கும் அப்படியே கேஷுவலா சொல்றாங்க, எங்க போய் பாத்துக்கிறியோ பாத்துக்கோ, என் வீட்டுக்கு வந்தா நான் வித்து தான் தூண்டுவேன்னு அசால்ட்டா பேசுறாங்க மாமியார். சசி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே எனக்கு கிடையாது. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல மேடம், புருஷனே சரியில்லை, அவ்வளவுதான். நான் வந்து புருஷன் சரியில்லைன்னா புருஷன் சரியில்லாததுக்கு காரணம் என்ன? அந்த குடிப்பழக்கத்தை விழ முடியும்னு உங்களுக்கு தெரியுது. எனக்கு நம்பிக்கை இல்ல. அதனாலதான் 2 தடவை சென்டர்ல சேர்த்து விட்டீங்களா? முதல்ல சேர்த்து விட்டீங்க, ஒரு தடவை வெளியே வந்த உடனே ஒரு வாரத்திலே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மறுபடியும் சேர்த்து விட்டீங்க. இப்ப சேர்த்து விட்டது 3வது டைம். ஓகேமா, 3வது டைம் சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் இருந்தாரு இந்த தடவை? 99 எத்தனை 93 நாளா? 93 நாள் இருந்தாரு. சரி, இதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் ஆச்சு, இது வரைக்கும் குடிக்கல. நீ இப்போ உன் அம்மா வீட்டுல இருக்க. நான் சொல்றேன், ஏன் அவசரப்படுற? இல்லைங்க மேடம், அவர் எப்பவுமே அந்த மாதிரி தான். வெளியில வந்து 2வது நாளைக்கு குடிச்சிட்டு போன் பேசுறாரு, குடிச்சிட்டு பேசுறாரு மேடம். இவர் குடிக்கிறாரு, குடிக்கல, இவர் வேலை வெட்டிக்குன்னு போல மேடம். நான் இந்த 5 வருஷம் நான் பட்டது போதும். பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. வேலையை பாருங்க, வேலை வெட்டிக்குன்னு போனது இல்ல. நான் இதுக்கப்புறம் இவரை நம்பி நான் வாழ்ற மாதிரி இல்ல மேடம். அதுக்கப்புறமா தான் மறுநாள் அவங்க ஃபோன் பண்ணி என்னம்மா, அதான் ஃபர்ஸ்ட் எங்க மாமியார் பேசுறதுக்கு எங்க அம்மா நான் சொன்னாங்க, இந்த மாதிரிமா சாமா செட்லாம் வித்து துண்டிங்க, இப்ப நைட்டு உன் புள்ள பேசும்போது இந்த லட்சணத்துல பேசுறாரு, இதுக்கப்புறமா எதை நம்பிமா என் பொண்ணை வாழ விடுறது? பிரச்சனை வந்து கணவன் மனைவிக்கு இடையில பெரியவங்க எப்போ தலையிடுறாங்களோ பிரச்சனை அப்பதான் வருது. அதுதான் சொல்றேன். நீ சாமான் பத்தி பேசுனியா? சாமான் வச்சு துண்ணிட்டாங்க நீ பேசுனியா? நான் ஃபர்ஸ்ட் ஊர்ல இருக்கும்போது கேட்டிருக்கேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஒவ்வொரு தடவையும் அதே பேசிட்டு இருந்தா பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த சாமான வச்சுட்டு இப்போ நீ என்ன பண்ண போற? நீ மாளிகை கட்ட போறியா? மாளிகை கட்டல மேடம், இருந்தாலும் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கல்ல. ரைட், கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போனேன் இல்ல, அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன கஷ்டம் அவங்க பண்ணிட்டாங்க. அந்த வீட்டுல ஒரு மாமியார் வந்து உங்ககிட்ட கேட்டுதான் ஒரு வேலை செய்யணும். நானும் ஒரு வீட்டுக்கு மருமகளா இருக்கேமா, 17 வருஷமா வீட்டுல வாக்குப்பட்டு நான் போயிருக்கேமா. என் மாமியார் எல்லா விஷயங்கள் என்ன கேட்டுதான் செய்யணுங்கிறது கிடையாது. வீட்டுல பெரியவங்க அவங்க, ஆனா என் மாமியார் என்கிட்ட கேட்டுதான் எல்லா விஷயங்கள் செய்யணுங்கிறது கிடையாது. அவங்க அப்படி சொல்ல மேடம், இவர் தான் வித்து துண்டாருன்னு சொன்னாங்க. அவர் உன் புருஷ பத்தி உனக்கு தெரியாதா? அவர் செய்வாரு மேடம். சரி, அப்ப நீ புருஷ கிட்ட கேள, எதுக்கு 2 பேரும் நடுவுல பேச விடுற? இப்ப வயிற்றுல ஒரு கட்டி இருக்கு, அதுக்கு நோய் பாக்குறது, அதுக்கு வைத்தியம் பாக்குறோமா இல்லையா? ஒரு நோய் தானே அது. நமக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது வந்து அப்படியே எடுத்துட்டு தூக்கி போட்டுருவியா நீ? முடியாது மேடம். என்ன பண்ணுவீங்க? ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அவ்வளவுதான். அதுதான் அவரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தா அந்த மாதிரி தானே மேடம். அது நோய் மறுபடியும் வந்துட்டு தான் இருக்கும், சரி பண்ற வரைக்கும் பண்ணணும். அதுக்கு இருக்கு ஒரு நோய் இருந்தாக்கா அதுக்கு மருந்து இருக்கு. அது சரிப்படுத்த முடியாது, குணப்படுத்த முடியாத நோய்ங்கிறது கிடையாது. நோய் இருக்கு. ஆனா தயவு செஞ்சு வீட்டுல 2 பேரும் பேசாம இருந்தாங்கன்னா, உங்க அம்மாவும் உங்க மாமியார் ஒருத்தர்கிட்டே இந்த சாமான் துணி போட்டுட்டீங்க, இந்த சாமான் எடுத்து போட்டீங்க, அந்த ஃப்ரிட்ஜ் இங்க போட்டீங்க, அந்த பெட் அங்க போட்டீங்க, அந்த பியூரோ இங்க தூக்கி போட்டீங்க, சாப்பிட்டீங்க, அதுவா ஒரு பிரச்சனை குடும்பத்துல? கல்யாணம் பண்ணி முதல்ல நீங்க பேசக்கூடாது, நீங்க பேசக்கூடாது. ஒரு பொத்த குச்சில எத்தமா வாய் வச்சாங்க, நான் போய் பேப்பர் வாங்கி போட்டு கம்பி தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. இப்பதான் இருங்க, ஏங்க இப்பதான் சொன்ன, பெரியவங்க வாய் திறக்க கூடாது. அதனாலதான் பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. நீ பெருசா நான் பெருசான ஒரு பிரச்சனை அதுக்குதான் வருது. நீ பண்ணது சரியா? முதல்ல நீங்க ஏன் தலையிடுறீங்கன்னா கேக்குறேன், நீங்க ஏன் தலையிடுறீங்க?
இருங்க, நீங்க பேசாம இருங்க. நீங்க ஏன் இப்ப தலையிடுறீங்க நான் கேக்குறேன். வீட்டுல கல் வீட்டுல தானே மேடம் இருந்தான். தனியா வீடு எடுத்து வச்சா, தனியா 25,000 அட்வான்ஸ் பொண்ணு கொடுத்தாங்க. சும்மா இல்ல, இப்ப பாத்தீங்களா 25,000 யாரும் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து வாங்கி வச்சுச்சு. ஆனா நகை வைக்காத இது இருங்க இருங்க பாத்தீங்களா இங்க ஒரு நிமிஷம். கணவன் மனைவி என்ன பொருள் வாங்கிட்டு வந்த, எந்த பொருள் வச்ச, எந்த நகை வாங்கிட்டு வந்த, ஒரு கொலுசு போட்டியா, கம்மல் போட்டியா, இல்ல இந்த வீட்டுல இருந்தியா அந்த வீட்டுல இருந்தா கணவன் மனைவி பேசவே இல்ல. பேசுறது யாரு? வீட்டுல பெரியவங்க நீங்க தான். கெடுக்கிறது யாரு? வீட்டுல இருக்கிறது பெரியவங்க தான். நல்லதை செய்யறோம் நினைச்சிட்டு கெடுக்கிறது நீங்க எல்லாரும் தான். நீங்க தான் எல்லாத்துக்கும் கெடுக்குறீங்க வீட்டுல உட்காந்துட்டு. தப்பு எல்லா வீட்டுல நடக்கும். சண்டைகள் எந்த வீட்டுல நடக்கலன்னா கேக்குறேன். உங்க வீட்டுல உங்க கணவர்கிட்ட நீங்க சண்டை போட்டது இல்லையா? இல்ல இங்க உட்காந்துட்டு அத்தனை பேர் அவங்க கணவர்கிட்ட சண்டை போட்டது இல்லையா? சரி மேடம், அவங்க நேரடிப்படிமா பேசாத அவங்க நல்லா அம்மாத்தன் பேசி வச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு தூக்கத்துல ஐது அது என்ன மாரி இதுவாச்சு தெரியுமா? ஐது இது வந்துட்டு அன்னைக்கு போகிறேன் நான், என்னை வந்து இட்டு மாதிரியா நான் சாவட்டமான்னு கேக்குறேன். அப்ப என் பொண்ணு பறி விட்டுலாமா? அதெல்லாம் சொல்றேன். குழந்தைல இருந்து காப்பாத்தன மேடம். என் வீட்டுக்காரர் செத்துட்டாரு. குழந்தைல இருந்து காப்பாத்தன 4 பசங்களை காப்பாத்தன 1 2 இல்ல சொல்லலம்மா. அடி என் வயிறு எரியுது. ரைட்மா, நான் இல்ல சொல்லல. எந்த தாய் இருந்தாலும் உங்க இடத்துல இருந்தாக்கா பெத்த வயிறு எரியும். நான் இல்ல சொல்லல. பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்தாக்கா ஒரு தாய் கண்டிப்பாக ஜீர்ணிக்க முடியாது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நானும் ஒரு தாய் தான், எனக்கு தெரியும். ஆனா இப்போ பிரச்சனை அது கிடையாது. ஒரு நோய் உங்க மாப்பிள்ளைக்கு இருக்கு. அந்த நோய் தான் குடி பழக்கம். அது அந்த நோயின்னு சொல்றேன். அது நோய் தான். எப்பா 3 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கப்பா. நீ குடிக்க கூடாது, பாகு படக்கூடாது, மாவு படக்கூடாது, எதுவுமே படக்கூடாதுப்பா. 3 மாசம் எடுத்துக்கப்பான்னு சொன்னோம். எடுத்துக்கத்தானே நல்லவன் தான். வெளியே ஓடியாந்து சசி என்னத்துக்கு நம்மளுக்கு இருத்தாங்காட்டி குழந்தை சசின்னாக்கா அதுன்னா அர்த்தம் மேடம். ரைட்டுங்க. அது குடினாலதான் அந்த பிரச்சனைகள் வரும். ஒன்னும் இல்ல. இப்ப எங்க சின்ன பொண்ணு இஷ்டம் தான் ஓடிட்டு இருங்க. வேணான்னு சொல்ல. இப்ப எங்க பொண்ணு ஒரு பொண்ணு பெத்து வச்சுங்குது. அப்ப என் குழந்தைக்கு எப்படி இருக்கும்? இப்ப பின்னால அவன பொண்ணுங்க எல்லாம் ஒரு குழந்தை பெத்து வச்சுங்குது. எல்லாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? முயற்சிக்கிறான்னு கேக்குறாங்க. ஏமா அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எத்தனை குடும்பங்கள் உங்களுக்கு காமிக்கிட்டுமா? கணவன் மனைவி குழந்தை பெத்துக்காம 50 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க. அது மாதிரி இருந்த நாளே கிடையாது. இப்ப நான் 5 அக்கா தங்கச்சி நாங்க உங்களுக்கு வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்ன சொல்வாங்க? அதுதான் பிரச்சனை உங்களுக்கு. ஆமாங்க. சுத்தி இருக்கிறவங்க கிராமத்துல என்ன சொல்லுவாங்க? தங்கச்சி குழந்தை பெத்துக்கிட்டா, இவன் குழந்தை பெத்துக்கிட்டா, அவ கூட படிச்ச தோழி குழந்தை பெத்துக்கிட்டா, என் பொண்ணு மட்டும் குழந்தை பெத்துக்கல, அக்கம் பக்கம் இருக்கிற கிராமத்துல இருக்க என்ன சொல்லுவாங்க? அதுதான் பிரச்சனை உங்களுக்கு. நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தயவு செய்து முதல்ல வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க பேசவே பேசாதீங்க. நீ என்ன பண்ண, நீ என்ன செய்த, நான் இந்த சாமான் கொடுத்தேன்னு அது செய்த. சசிகலா, இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க. என் கணவரை எனக்கு வேண்டாம் சொல்றீங்க. நான் 5 வருஷம் பட்ட கஷ்டம் போதும் அப்படி எதுவுமே இல்லை. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு வியாதி அவருக்கு வந்திருந்தா அப்படியே விட்டுட்டு போயிருப்பீங்களா? அந்த மாதிரி போயிருக்க மாட்டேன். இருங்க, நான் கேக்குறது கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. வேலைக்கு போய் அப்படியே ஒரு மனசு பாதிக்கப்பட்டிருந்தா, ஒரு வியாதி வருதுதான், அவர்னால ஒரு ஆக்சிடென்ட் ஆகி பேக் பெயின் ப்ராப்ளம் வருதுனால அவர் வேலைக்கு போக முடியாத படுக்கையோட இருந்தா, நீங்க உங்க கணவர் விட்டுட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த இவரை கஷ்டப்பட்டு போட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி நடந்திருந்தா அதை அக்செப்ட் பண்ணிருப்பேன் மேடம். ரைட். ஆனா கல்யாணம் ஆகும் போது அந்த மாதிரி இருந்தா நான் கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிருக்கவே மாட்டேன். 2 பேரும் ஒரு பிடிவாதத்தோட இருக்கிறாங்க. ஆனா அந்த பிடிவாதத்துல இருந்து எப்படி வெளியில வரணும், ஒரு நோய்க்கு எப்படி குணப்படுத்த முடியும், அது எல்லாமே 2 பேருக்கு கண்டிப்பாக கவுன்சிலிங் தேவைப்படுது எனக்கு தோணுது. பட் இது சரியா தவறானா இது தெரிஞ்சதுக்காக நம்ம மத்தியில சைக்காட்ரிக் கவுன்சிலர் டாக்டர் லக்ஷ்மி ராஜன் நீங்க வந்திருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச் மேம். சைக்கலாஜிக்கலி நீங்க இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை நான் சொன்னது தவறா? எந்த அளவுக்கு இவருக்கு அந்த மன அழுத்தம், ஒரு தைரியம் வேணும், அதே அளவுக்கு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தேவைப்படுது? மேம், இதில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்லி ஐ கோ வித் யூ. என்ன அப்படின்னா, இந்த குடிப்பழக்கம்ன்றது வந்து ஒரு நோய் அப்படின்றத வந்து எல்லாருமே முதல்ல புரிஞ்சுக்கணும். ரைட். அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற எண்ணமும் வந்து அந்த பழக்கத்தில் இருக்கிறவருக்கும் வேணும், அந்த கூட இருக்கிற ஃபேமிலிக்கும் நம்ம சப்போர்ட் சிஸ்டம். ஏன்னா அந்த டிஅடிக்ஷன் பண்ணி வெளியில் வரதுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப தேவை. அவருக்கு அந்த
எண்ணத்துலேருந்து அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வரதுக்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் வந்து அவங்க வெளியில் வர முடியும். இவங்கள மட்டும் பார்த்தோன்னா இவருடைய அந்த பழக்கம் தான் வந்து இவங்களுக்கு ஒரு காரணியாக இருக்குது. அவங்க பேசினது, அவங்க ஃபேமிலியெல்லாம் பேசினதை பார்க்கும்போது பார்த்தோன்னா ஷீ இஸ் அண்டர் அக்யூட் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். அப்சல்யூட்லி. பிகாஸ் ஆஃப் ஹஸ்பண்டுடைய நிலைமை இது மாதிரி இருக்குது, என்னுடைய வாழ்க்கை இது மாதிரி ஆகிடுது. அவங்க அம்மா பேசும்போதும் சரி அதுதான் இருந்தது, இந்த மேடம் பேசும்போதும் அதே தான், அந்த வேர்டிங்ஸ் அந்த மாதிரி தான். இட் வாஸ் அ ஸ்ட்ரெஸ் அவுட் பர்ஸ்ட். ஸோ ஷீ இஸ் அண்டர் அக்யூட் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். ஸோ கவுன்சிலிங் மூலமாக அது சரிப்படுத்திடலாம். பட் அதுக்கு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரூட் காஸ் என்னன்னு பார்த்தோன்னா இவருடைய இந்த பிரச்சனையை வந்து சரிப்படுத்துறது தான் வந்து அதுக்கு முழுமையான தீர்வாமை. இல்லை, பட் என்னன்னா திரிகுமாருக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனையாவே தெரியல, பழக்கம் இருக்குல்ல, அவ்வளோதான். அதுக்கு என்ன இப்போ 90 நாள் சென்ட்ரல் இருந்தல, இப்போ வந்து குடினால எதனால பாதிப்பு குடி அப்படின்னு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கினேன். இந்த டைம் தான் புரிஞ்சுக்கினேன். ஃபஸ்ட் டைம் வந்து என்னை கூட்டு போய் சேர்த்தாங்க, அந்த ஒரு கோவத்தில் தான் வந்து நான் குடிக்க ஆரம்பிச்சேன். என்னை 20 நாள் சேர்த்துட்டீங்களா அப்படின்ட்டு, நான் தனியாக இருந்தேன், யாரையும் பார்க்காத அப்படின்னு தான் 2வது குடிக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து தெளிவாக நான் புரிஞ்சுக்கினேன் இதனால் இவ்வளோ பிரச்சனைங்க இருக்குதுன்ட்டு. சரி, இப்போது இங்கே இவ்வளோ நாள் இருக்க தொட்டு எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. என்ன வந்து கூட இப்போது 2வது குடிக்குன்னா குடிச்சிருக்கலாம். ஏன்னு கேட்டால் என்னை சேர்க்கும் போது எல்லாம் கூட இருந்தவங்க, நான் வீட்டுக்கு வந்த பிறகு யாருமே இல்லை, ஒய்ஃபுமே இல்லை, என்னை சேர்த்தவங்க யாருமே இல்லை. அது ஒரு காரணமாக வச்சு கூட குடிச்சிருக்கலாம். ஆனால் குடிக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். சரி நம்ம ஊருக்குன்னா போகலான்னு அப்படி தான் பண்ணேன். அது வந்து பதில் சரியாக வரல. இல்லை, பதில் சரியாக வரலன்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல இருந்து இப்பதான் வெளியில வந்திருக்கீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கீங்க. வந்து மறுநாளே போன் பண்றேன். ரைட். அப்போ அவங்க மனநிலை கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க. 5 வருஷம் நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க. 5 வருஷமாக அந்த நோயிலிருந்து வெளியே வரணும், மீண்டும் வெளியில வரணும், மீண்டும் குடும்பம் நடத்தணும், ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறது எந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு கொடுத்ததே கிடையாது. 2 தடவை இதுக்கு முன்னாடி ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போய் வந்த உடனே குடிக்காம 2வது டைம். ஃபர்ஸ்ட் டைம் போனோம், வந்துட்டேன். 2வது டைம் வந்து குடிச்சு தான் வீட்டில் வந்து பிடிக்க வந்தாங்க. அவ்வளோ சீக்கிரம் வீட்டில் இவங்கெல்லாம் வந்து அவங்கள இது பண்ணி வானா இது மேலே கரெக்டாக இருப்பா அப்படின்னு நிற்க வச்சிட்டாங்க. இவரே அழுதாரு, நான் இதுக்கப்புறம் கரெக்டாக இருப்பேன். மறுபடியும் குடிச்சார். மேடம் எனக்கு நம்பிக்கை இல்லை மேடம், உண்மையாவே. இப்போ நீங்க பேசுறீங்க புருஷன்றதுல நான் எதுலையுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகல இது வரைக்குமே. நான் சொல்றேன், நான் அந்த அளவுக்கு அவ்வளோ வலியோட தான் இங்க வந்திருக்கேன். எனக்கு நீங்க இவர் கூட சேர்ந்து வாழணும்னாலும் நான் வேற மாதிரி முடிவு தான் எடுத்துப்பேன். நான் உண்மையாலுமே மேடம் இல்ல வேற மாதிரி முடிவு எடுத்திருப்பேன். அப்படி இல்ல, நான் எங்க அம்மா கூட தான் சொன்னேன், நீ மீறி நான் அவங்க கூட தான் வாழணும்னு சொன்னா நீ உயிரோட பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லி இது பண்ணி. அதுக்கு தான் வரேன். அந்த ஒரு முடிவு தான் நீங்க எடுக்க முடியும். இதுக்கு காரணம்னு பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட், அதான் சொல்றேன், மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க அப்பா இப்படி இருக்கிறதுனால ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்துலயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கட்டாயப்படுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்ப எல்லாத்துலயும் ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறது, எல்லாத்துலயும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறது, அதுதான் மனசுல இருக்கு. அது she is under acute stress, absolute and depression. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா she is not happy in the family life which she has got. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அமையல, கட்டாயப்படுத்தி என்னை கட்டி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கப்புறம் நான் மறுபடியும் சேர்ந்து வாழ சொல்லிட்டீங்கன்னா நான் எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்கிறேன். ஓகே, தற்கொலை பண்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும், ரைட்? அது ஒத்துக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னு சொன்னால் அதை குணப்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி செய்வீங்க இல்லையா மேடம்? நான் சொல்றது இப்போ இவர் காய்ச்சலே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ அந்த குடியை தள்ளி விட்டுடும். ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த காய்ச்சலை குணப்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுப்பீங்க இல்லையா? ஜலதோஷம் வந்துருச்சு, சளி இருக்குது, தலைவலி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வியாதியை வந்து குணப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க இல்லையா? அது மாதிரி அவருக்கு இருக்கிற அந்த குடிப்பழக்கத்தை குணப்படுத்திக்கிறதுக்கு அவருக்கு ஒரு முயற்சியாக இல்லை ஒரு வாய்ப்பாக கொடுங்க. எனக்கு வேண்டாம். இவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காத்திருக்குன்ட்டு தெரியாது, இவங்களுக்கே தெரியாது. அது எவ்வளோ சாமி எவ்வளோ எத்தனை இடம் போய் பார்த்துக்கிறேன்னு அவங்களுக்கு நான் சேர்ந்துக்கிறேன். அவங்களுக்கு அந்த சாமி யார் என்ன சொல்ல இது செய்யன்னு சொல்லுவாங்க, உடனே அதை பண்ணும். இவங்க செய்யல மேடம். எங்க நாத்தனார் 30,000 ரூபாய் போட்டாங்க, எங்க அம்மா 9,000 ரூபாய் கொடுத்து அதை கிளியர் பண்ணிட்டாங்க. நான் என்னன்ற எனக்கு எதுலையுமே இப்போ சரி புருஷன் நீங்க சொல்றது புரியுது மேடம், நம்ம ஏதாச்சும் ஒன்றுல சாட்டிஸ்ஃபைனா பரவாயில்ல, நம்ம புருஷன் குடியால் தான் இப்படி இருக்காரு, இல்லாட்டி நம்மளை நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு நினைச்சேன்னா இப்போ நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணுவேன்.
நல்லா இருந்தாலும் ஒரு யூஸும் கிடையாது, குடிச்சாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, பண்றது தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நான் எந்த நம்பிக்கையில இன்னமும் நான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த சொல்லுங்க. நோயில இருந்து வெளியில வந்தா தானே வேலைக்கு போக முடியும். அந்த நோயில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தானே குடும்பத்துக்கு பார்த்துக்க முடியும். சம்பாதிச்சு வந்து அந்த காசு உங்க கையில கொடுத்ததானே அந்த குடும்பத்தை நீங்க நடத்த முடியும். எல்லாமே ஓவர் நைட்ல நடக்காது இல்லம்மா. கரெக்ட் மேடம். ஒரு சாதாரண ஒரு ஜுரம் வந்தா கூட 7 நாளைக்கு மாத்திரை கொடுக்குறாங்கல்ல டாக்டர். அந்த 7 நாள் சாப்பிட்டா தானே நமக்கு அந்த நோய் வந்து போகிறது. உண்மையிலேயே உங்களை வச்சு வாழணும்னு விருப்பப்படுறாங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதுதான் நீங்க எனக்கு அவர் மேல நம்பிக்கையே இல்ல மேடம். அது நான் நீங்க முடிவு பட்டுட்டேன். பண்ணாதீங்க. நான் பட்டுட்டேன் மேடம். நான் இதுக்கப்புறம் நம்பவே மாட்டேன். லைஃப்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா 4-5 வருஷம் தான் ஆயிருக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி. அதுலயே ஒரு சாட்டிஸ்ஃபைடும் இல்லைங்களே மேடம். இதுக்கப்புறம் நான் எந்த நம்பிக்கையில அடி எடுத்து வைக்கிறது? அதான் சரி, யாருமே உங்களை போய் அவரு கூட சேர்ந்து வாழுங்கன்னா யாருமே சொல்லல. உங்களுக்கு இஷ்டம் இல்ல அதுல? எங்க அம்மா சொன்னாங்க மேடம். இப்ப கூட அதுதான் சரி, அவங்க மனசு இது நல்லா இருந்தா நான் அப்போ அதான் சொன்னேன், என்ன நீ அப்படி வச்சனால என்ன நீ உயிரோட பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டா நீ கூட வாழல, நான் வாழ்ந்தேன், எனக்கு வலி வேதனை எனக்கு தெரியும். நான் அது எங்க அம்மாட்ட இப்பவும் நான் அதை சொல்லி தான் வந்தேன். நான் சொல்றேன், நீங்க இமீடியட்டா வேற கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லைங்க மேடம். இல்ல மினிமம் பீரியட் சொல்றேன், குறைஞ்சபட்சம் ஒரு விவாகரத்துக்காக நீங்க கோர்ட்டுக்கு போனாலும் 1 வருஷம் டைம் எடுப்பாங்க. அந்த 1 வருஷம் அவருக்கு கொடுங்க, நீங்க சேர்ந்து வாழுங்க. நான் சொல்லவே இல்லை. எனக்கு ஆனா வேண்டாம் மேடம். அவங்க 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட எடுத்துக்கிட்டோம், எனக்கு வேண்டாம். நான் சொல்றது கேளுங்க, 1 வருஷம் அவர் இருக்கட்டும், அவர் நல்லபடியா வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வரட்டும். நீங்க 1 வருஷம் இங்க தானே இருக்க போறீங்க, பார்க்க தானே போறீங்க. அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. நீங்க ஏன் இப்போவே எல்லாத்துமே நெகட்டிவா வேண்டான்னு முடிவு பண்றீங்க? நான் அந்த அளவுக்கு பட்டிருக்கேன் மேடம். இதுக்கப்புறம் நான் வாழ மாட்டேன் மேடம். அதனாலதான் நீங்க சேர்ந்து போய் வாழுங்கன்னா சொல்லவே இல்லையே. யாருமே உங்களை வற்புறுத்தலையே. நீங்க சேர்ந்து போய் வாழுங்கன்னா சொல்லலையே. நீங்க அவங்களுக்கு டைம் கொடுக்க வேண்டாம், நீங்க டைம் எடுத்துக்குங்க. One thing what I can assure here Yes, is ma'am. இவருக்கு வந்து we can give a free treatment. Yeah. De-addiction centersல we have conducted so many programs. Red Cross ஓட de-addiction centersலாம் we have conducted programs. அந்த மாதிரி இவருக்கு நாங்க வந்து we give free treatment ஆவே கொடுக்குறோம். So she has to accept for it and she has to wait for it. திருக்குமர், இவ்வளோ நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சேர்ந்து வாழணும் தான். அவங்க சேர்ந்து வாடுறதுக்கு தயாரா இல்லை. நீங்க உங்களை குணப்படுத்திட்டு 1 வருஷத்துல உங்களை அவங்க ஏத்துக்கணும்னா அந்த அளவுக்கு நீங்க உங்களை உயர்த்தி இப்ப காமிக்கணும். ஒழுங்கா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஒரு வீடு அழகா இருக்கணும், மனைவி வீட்டுக்கு வந்தாக்கா கஷ்டப்படக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். ஒரு அழகான குடும்பம் உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களை மாத்திக்கணும். அது உங்க கையில இருக்கு. உங்க மனைவி உங்க கூட வரணுமா வேண்டாமான்னு உங்க கையிலே தான் இருக்கு. நான் வந்து குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவருக்கு வரணும். அதுதான் வந்து we do it without medicines. அந்த எண்ணத்தை அவருடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம விதைச்சிடணும். In our centers what we do with psychotherapy is இந்த நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த டிட்டர்மினேஷனை வந்து அவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நாங்கள் கொண்டு வரணும். ஸோ then it becomes a pattern. ஸோ டைம் எடுத்து ஒரு he will be under our observation. ஒரு 6 months ஆகுது he will be under our observation. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து he'll become all right. இந்த மீன் டைம் அவரால் வந்து வேலைக்கு போகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் அவர் வந்து செய்யலாம். வித்தின் ஒரு மாதத்துக்குள்ள he can start going to work. பட் எங்களோட அந்த அப்சர்வேஷன் எல்லாமே. ஆமா, அவங்க மனைவி உங்க கூட இருக்க மாட்டாங்க. ஆனா இதுல முக்கியமானது வந்து வீட்டுல இருக்கிறவங்க, அவங்க அம்மா. அது அவங்க மனைவியா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? பட் அவங்க இருக்கிற மனநிலையிலே கூட இருந்துட்டு பாத்துக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவளும் ஸ்ட்ரெஸ்ல இருக்கா. ஆமா. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் பார்த்துட்டு அவளுக்கும் அந்த மறுபடியும் அந்த ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம்னா இட் மைட் இல்ல, அவங்களுக்கும் கவுன்சிலிங் தேவை. கவுன்சிலிங் தேவை. பட் ஐம் சேயிங் கூட தான் இருக்கணுமா? அது அவங்க இருக்க மாட்டேன்னு தெளிவா இருக்காங்க. இருந்தா நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு குட் சப்போர்ட் சிஸ்டம் வேணும். குட் சப்போர்ட் சிஸ்டம் வீட்ல தான் கொடுக்கணும். அம்மா தான் கொடுக்கணும். ஆமா, அம்மா இருக்கும்போது அந்த அம்மா தான் அந்த குட் சப்போர்ட் சிஸ்டம் அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க டைம் எடுங்க, அவருக்காக இல்லை, உங்களுக்காக. ஆனா ஒரு கவுன்சிலிங் எடுக்கும்போது, ஒரு சைக்காலஜிஸ்ட் போய் பார்க்கும்போது, நான் மனநோயாளியா எதுக்கு போய் பார்க்குறோன்னு அப்படி நினைக்காதீங்க. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு தூக்கம் இருக்காது, பட்டுன கோவம் வரும், பயங்கரமாக உங்களுக்கு வந்து எரிச்சலாக இருக்குது. எது பார்த்தாலும் உங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்கும். ஏன் நம்ம பேச்சு மட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்க? அப்படி எல்லாமே தோணும். உங்களுக்காக நீங்கள் கவுன்சிலிங்கு போய் தான் ஆகணும். வேறு யாருக்காக போக வேண்டாம். போவீங்களா?
நான் ஆல்ரெடி தெளிவாக தான் மேம் இருக்கேன். ஆனால் போகிறேன், கவுன்சிலிங் போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என் முடிவில் நான் கரெக்டாக இருப்பேன் மேடம். நான் அந்த முடிவை இப்போ கேட்கவே இல்லை. இந்த முடிவு 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் கேட்பேன். நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் இதே ஊரில் இருப்பீங்க, அவர் அதே வியாசர்பாடியில் தான் இருக்க போகிறாரு, நீங்கள் ஊர் விட்டு போக போகிறதில்ல, அவரும் போக போகிறதில்ல, நானும் போக போகிறதில்ல. 1 வருஷம் நீங்கள் உங்களுக்கு டைம் கொடுங்க, அவருக்கு இல்லை, உங்களுக்கு, உங்களுக்காக கவுன்சிலிங் போ. நான் நல்லா தான் இருக்கேன்னா, அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் தாட் எல்லாருக்கும் இதுதான் வரும், நான் நல்லா தான் இருக்கேன், நான் எதுக்கு கவுன்சிலிங்க்கு போகணும்? ஆனால் போகிறது தப்பே இல்லை. ஆனால் போவீங்கல்ல? போகிறாங்க. ரைட். நீங்கள் உங்கள் அம்மா கூட போகணும். உங்கள் அம்மா தான் முதல்ல கவுன்சில் பண்ணணும். எல்லாமே எப்படி நீங்கள் இருக்கணும், உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும். ஐயோ பையன் அழுகுறானே, அவன் கையில் 100 ரூபா கொடுத்தா என்ன பிரச்சனை, அது எல்லாம் வரும். அழுவீங்க, காலில் விழுவீங்க, பாத்திரம் போட்டு உடைப்பீங்க, வீடு உடைப்பீங்க, அம்மா அடிக்க போவீங்க, அது எல்லா வேலைகள் நடக்கும். பார்த்துட்டோம், அவங்களும் பார்த்துருப்பாங்க. ஆனால் உங்கள் அம்மா உறுதியாக 1 பைசா கூட தரமாட்டாங்க. நீங்கள் சம்பாதிச்ச காசு சேர்த்து வைப்பேன் மனைவிக்காக, அது நீங்கள் மனசு உறுதியாக இருக்கணும். ரெடியா? உங்கள் மனைவிக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவன் பேசுறது ஓகே, அவங்க பேசுறதில்ல, நீங்கள் பேசுறதில்ல, கரெக்டாக இருக்கு. அது ஒரு மேல் ஈகோ ஆம்பளைங்களுக்கு எப்போவுமே இருக்கும்ல. என்னத்தான் நடந்தாலும் நான் ஆம்பளை, நான் எதுக்கு மனைவி கிட்ட பேசணும், அவ தான் பேச மாட்டேங்கிற, அவன் வந்து பேச. அதுதான் நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி, தெர் இஸ் ஜஸ்ட் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் சைக்காலஜி. அந்த டிஃப்ரென்ஸை வந்து கரெக்டாக புரிஞ்சுட்டு நடந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் தென் தேர் இஸ் நாட் அட் ஆல் அன் இஷ்யூ. ஆனால் இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள் இருந்தால் தான் ஒரு வாழ்க்கை. கண்டிப்பாக. அப்படி பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை ஸ்வீட்டாக இருந்துட்டுன்னா நல்லா திகட்டும்ல. திகட்டும்ல. வாழ்க்கையில் இனிப்பு கசப்பு எல்லாமே கலந்து இருக்கணும். அது எல்லாமே இருந்தால் தான் வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு குடும்பத்தை பார்த்துருக்கோம், 2 பேருக்கும் டைம் கொடுத்துருக்கோம். ஒருத்தருக்காக இல்லை, தனக்கு தானாக ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு, நான் எப்படி 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் பார்க்குறேன், என் கணவரை பார்க்குறேன், என் மனைவி நான் எப்படி 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன், அப்படி தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம். ஆனால் 2 பேருக்கும் கவுன்சிலிங் தேவை. இங்கே வந்திருக்கிற சைக்காலஜிக்கல் டாக்டர் அவங்களே சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நீங்களும் ஹெல்ப் பண்ண போறீங்கன்னு நான் நம்புறேன். 2 பேருக்கும். ஷூர். ரைட். ஸோ அவங்களும் சொல்லியிருக்காங்க, 2 பேரும் கவுன்சிலிங்க்கு போவாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குடும்பம் சேர்ந்து வாழணும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. லெட்ஸ் see, 1 வருஷம் ரொம்ப நாள் கிடையாது, இப்படி தாண்டி போயிடும். 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை மறுபடியும் சந்திப்போம், ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையோட நிஜத்தோட மீண்டும் சந்திப்போம். நிஜங்கள், இது தீர்வுகளுக்கான களம். ஒரு நாள் நிஜம் வெளியே வரும். ஒரு தவறை